பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுமா படாதா? அரசு ஊழியர்களின் எதிர்பார்ப்பு. கடந்த 2003 மத்தியில் ஆட்சியில் இருந்த பாஜக அரசு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறுத்திட்டு புதிய ஓய்வூதிய திட்டம் 2004 ஏப்ரல் 1 முதல் அறிமுகப்படுத்தியது. இந்த திட்டத்தை உடனே பார்த்துட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் அமல்படுத்திட்டாங்க. அதே மாதிரி பல மாநிலங்களிலையும் அமல்படுத்திட்டாங்க. ஆனால் சில மாநிலங்களில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களினுடைய எதிர்ப்பால் இந்த திட்டம் நிறுத்திட்டு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. ராஜஸ்தான், மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், பஞ்சாப், கர்நாடகம், இமாச்சல பிரதேசம் ஆகிய 7 மாநிலங்களில் பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்திட்டாங்க. இன்னும் பல மாநிலங்கள் பார்த்திங்கன்னா தேர்தல் வாக்குறுதியாக பழைய ஓய்வு திட்டம் கொண்டு வரப்படும் என்று அறிவிச்சிட்டு ஆட்சிக்கு வந்த உடனே அதை நிறைவேற்றவும் செஞ்சுருக்காங்க. இது கவனிக்கத்தக்கது. அதே மாதிரி கடந்த 2021 தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் பார்த்துட்டிங்கன்னா 309வது வாக்குறுதியாக திமுக அரசு பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என்று அறிவித்தது. ஆனால் இன்னும் அதை நிறைவேற்றாமல் இருக்கிறதுனால தான் இப்போ பல சங்கங்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அதாவது இப்போ 4 வருஷத்துக்கு அப்புறமா பழைய ஓய்வூதிய திட்டம் மற்றும் மத்திய அரசினுடைய ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் குறித்து ஆய்வு செய்வதற்காக ஒரு குழு அமைச்சு அந்த குழுக்கு வந்து 9 மாதம் அவகாசம் கொடுத்துருக்காங்க. இது பல அரசு ஊழியர்களை வந்து கடும் அதிருப்திக்கு உள்ளாக்கியது. இதனால் வந்து இப்போ பல சங்கங்கள் வந்து போராட்டத்தில் இறங்கி அதை எப்படியாவது நடைமுறைப்படுத்தணுன்ட்டு முனைப்போடு இருக்காங்க. ஏன்னா இதில் வந்து பல அரசு ஊழியர்களுக்கு வந்து புதிய ஓய்வூதிய திட்டத்தினால எந்த ஒரு பலனும் இல்லாதனால பழைய ஓய்வூதிய திட்டம் வேண்டும் என்று போராடி வருகின்றனர். ஆனால் தற்போது உள்ள கடும் நிதி சுமையினால் திமுக அரசு இதை வேறு வழியில் எப்படியாவது கையாள முனைப்போடு இருக்கிறது. நன்றி.